வாழ்க்கை இப்படியெல்லாம் பண்ணி திருவிளையாடெல்லாம் விளையாடிருக்காங்க. உங்களுக்கு நாட்களை நீ இருக்க மாட்டாய், நீ மரித்து போவாய், உன்னை இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும், தாராளமாக பண்ண சொல்லுங்கள். இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மருத்துவ சோதனையாக இருந்தாலும் சரி, நேரே மனிதர்கள் உங்களை மிரட்டினாலும் சரி, நான் யார் தெரியுமா, என் பணபலம், என்னுடைய ஆள் பலம், என்னுடைய படைபலம், எல்லா பலத்தையும் காட்டினாலும் சரி, உன்னதமானவருடைய ஆவியானுடைய பலத்தினால் நீங்கள் நிற்கிற ஜனங்களாக இருக்கிறபடி நான் சொல்லுகிறேன், நீதிமான்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. உன் கொம்புகள் உயர்த்தப்படும். தியானிக்கிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் இது மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு ஆவியில் அனல் இருக்கும். இது ஒரு காலகட்டத்தில் தாவீது இப்படி தான் இருந்தார். இது ஒரு ஸ்டேஜ், ஒரு ஏஜ். இது அப்படியே கண்டினியூ பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இந்த அபிஷாக்கு இந்த பத்சேபாலாம் வந்திருக்க மாட்டாங்க. என்னமால் இப்படியும் இருப்பார் அப்படியும் இருப்பார். அப்படி இப்படி இருந்தால் இப்படி வரும், அப்படி போனால் வேறு அக்கினி வரும். இல்லை 16 வயசு பெண்ணை பூம்பாவையை பார்த்து கட்டுறானுங்களே, ராஜாவுக்கு சொல்லாத கொலையத்தை செய்வானுங்க. சொல்லியிருப்பானுங்கல்ல எல்லாம் அரசவையில். இல்லை ஏஞ்சி சொல்லலாம், இல்லடே நான் கொடுக்க வேண்டாம், நான் திருந்தி இப்போ பரலோகத்துக்கு போகிற நேரம் வந்துடுச்சுரா, நான் கொஞ்சம் சுத்திகரிச்சின்னு போகிறேன், எது பண்ணாலும் சிம்பிளாக பண்ணுங்கப்பா, ரொம்ப செலவு பண்ணாதீங்க, ரொம்ப ஆடம்பரமானப்பா ஏதோ பார்த்து பண்ணுங்கப்பா, ஏதோ ரொம்ப ஆசைப்பட்றீங்க, இப்படி தாத்தா சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா அவ்வளோ தைரியமாக வருமா? நான் அந்த ஆஃபரோட அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து 16 வயசு பொண்ணை கூப்பிட்டு வந்து, அழகிய பொண்ணு, இது எவனுக்கிட்ட பார்த்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பார்த்துக்கிறீங்களா, நான் போனோன்னு தூக்க போகிறீங்களா, அப்படி கூட கேட்கல. கன்சாடையாக இருக்கார் ஐயா. தியானிக்கிற மனுஷன் ஈசாக்கு அவன் குடும்ப வாழ்க்கையில் ஒரே மனைவியோடு வாழ்ந்தான். இந்த மனுஷன் தியானிக்கிற மனுஷன் பல மனைவியோடு வாழ இருக்கிற. அதுதான் சொல்கிறது, பொருளாதாரம் வேறு, இல்லறம் வேறு, தேவபக்தி வேறுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல பார்க்குறவன் இன்னொரு இடத்துல அதே மாதிரி இருக்கணுன்றது வேத எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படி ஜனங்க இருக்கிறது இல்லை அப்படின்றது நடைமுறை. அதனால தான் மனுஷர்களுக்கு அடிமையாதுருங்க, கர்த்தரை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான். எவன் நிற்பான் எவன் விழுவான்றதெல்லாம் நம்ம அது சொல்ல முடியாது. முந்தினோன் முந்தினோனா 7 முறை நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் வேதம் சொல்லுது. அதனால் உழணுன்றது கட்டாயம் இல்லை. நீங்கள் அசைக்கவே படக்கூடாதுன்றது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த மனுஷன் அப்படி கன்சாடையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துடுது. ஆமாம், சில பேர் வரி கட்டுவான், ஆனால் பொது சொத்தை சேதம் பண்ணுவான். அந்த மாதிரி தான் தியானிப்பான், தான் வாழ்க்கை தான் இஷ்டப்படி வாழ்வான். தாவீது தியானிக்கிறதுனால அந்த மனுஷன் உத்தமனாக இருப்பான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அக்கினி வருது, அப்புறம் ஒரு பொம்பளை வருது,